தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு பேசுவதற்கு தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், 2024 நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடிக்குது. மோடியின் கண்களில் தோல்வி பயம் தாண்டவம் ஆடுகிறது. எடுத்துக்காட்டாக சிலிண்டருக்கு 100 ரூபாயை குறைச்சிருக்கிறாங்க. 47 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 10 வருஷத்துல பிஜேபியினுடைய ஆட்சியினால மிகப்பெரிய அளவுல துயரத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. பெண் வாக்காளர்களுடைய வாக்குகள் பிஜேபிக்கு உழுவுறதற்கு வாய்ப்பே இல்லை. மணிப்பூர் சம்பவத்திலிருந்து, சமையல் எரிவாயு உயர்வுல அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ல மோடியினுடைய ஆட்சியினால நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பெண்களை மையப்படுத்தி, பெண்கள் முன்னேற்றத்தை மையப்படுத்தி பல திட்டங்களையும் அறிவிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வருது. நேற்று பெண்கள் தினம், அந்த நாள்ல 100 ரூபா சிலிண்டருக்கு குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசியிருக்கிறாரு மோடி. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம பெண் நேயர்களுக்கு நம்ம இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே முன்னிட்டு அவங்களுக்கு அந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம் தோழர். கண்டிப்பா. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நிச்சயம் அவர்களுக்கு என்றுமே நம்ம அந்த உறுதுணையா இருப்போம் எல்லா விஷயங்களிலும். நிச்சயமா. ஸோ விஷயத்துக்குள்ள போகலாம். நீங்க சொன்னீங்க விமன்ஸ் டேக்காக 100 ரூபாய் குறைச்சிருக்காருன்னு சொன்னீங்க. 2014 ஆட்சிக்கு வந்தாரு நம்ம ஆளு ஐயா மோடி அவர்கள். 2014 2024 வரைக்கும் ஒரே ஒரு விமன்ஸ் டே தான் வந்ததா? 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. மற்ற வருஷங்கள்லாம் விமன்ஸ் டேவே வரல. இல்ல, அது எப்படி எலெக்ஷன் வரும்போது மட்டும் உங்களுக்கு விமன்ஸ் டே எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, மற்ற வருஷத்துல எல்லாம் தெரியல உங்களுக்கு. பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ், இது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது. சாக்ஷி மாலிக் அங்க ஒரு பிரச்சனைனா அமைதியா இருக்கிறது. பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ். மணிப்பூர்ல வயலன்ஸ் நடந்தாலும் அமைதியா வாய் மூடிய மௌனியா இருக்கிறது. இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதன் பிறகு இவர் நாடாளுமன்றத்துக்கு அதுலயும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யற வரைக்கும் மணிப்பூரை பத்தியே பேச மாட்டாரு. அதன் பிறகு மணிப்பூர் ஒழுங்கா நடக்குதுன்னு ஒரு கதை உருட்டுவாரு. அதாவது இதெல்லாம் தோல்வி பயம் இல்லாம வேற என்ன தோழர்? இதையும் தோல்வி பயம் இல்லைன்னா வேற எதுதான் அப்ப தோல்வி பயம்? 10 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க. அப்போ உங்களால செய்ய முடியாத விஷயத்த ஆட்சி முடியும் போது, ஜஸ்ட் முடியறதுக்கு சில நாட்களே இருக்கும் போது நீங்க அந்த விலையை 100 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னா வேற என்ன சொல்றது? அதாவது கருத்து கணிப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவல் கருத்து கணிப்பு, மக்களுடைய மனசாட்சியோட கருத்து கணிப்பு என்னன்னா, இவங்க 120 இல்ல, இன்னும் கூட குறைவாங்க. 120 இடம் கூட ஆக்சுவலா இவங்க 120 தாண்டாங்கன்னா இவங்க ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தத்தோட. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இங்க. 90 70 வாங்கினா பெரிய விஷயம். ஆனா இவங்க என்ன ஒரு பூச்சாண்டி காப்பிச்சிட்டு இருக்காங்கன்னா, இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சாதகமா இருக்கு. தேர்தல் ஆணையம் முதல், இங்க இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ. இப்போ காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட் கணக்கு முடுக்கிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. காங்கிரஸ் கட்சியோட என்ன ஏதோ ஒரு டாக்ஸ் இது பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் முடுக்கிருக்காங்க. லேட்டா கட்டினாங்கன்னு 210 கோடி. சரி, அப்ப மல்லையெல்லாம் பிடிச்சிட்டீங்களா? மல்லையெல்லாம் பிடிச்சிட்டீங்க, மெகுல் ஜோக்சி எல்லாம் பிடிச்சிட்டீங்க, மற்ற இது பண்ணி நாட்டை விட்டு ஓடி போன அந்த உத்தமன்கள் எல்லாம் பிடிச்சிட்டீங்களா? காங்கிரஸ் செஞ்சது மட்டும் தான் உங்களுக்கு தப்பா தெரியல. லேட் சார்ஜஸ் போடு, லேட் சார்ஜஸ் போட்டு வாங்கிக்கோ எவ்வளவு வேணாலும். அக்கௌண்ட் யாரும் எதுக்கு முடக்கிற? அப்ப இது தேர்தல் நேரம், நல்லா தெரியும், நல்லா பார்க்க தோழர். தேர்தல் நேரம். ஒரு இந்தியா வருஷம் ஆண்ட கட்சி இந்த தேர்தலையும் அவங்க சந்திக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீ முடக்குறன்னா அப்போட நோக்கம் என்ன? குறுக்க வெற்றியை தடுக்கணும், அதுதானே. இப்ப நேருக்கு நேர சண்டை போட உனக்கு தைரியம் இல்ல. இது எல்லாமே பயத்தின் வெளிப்பாடுதான் தோழர். ஆனா என்னைக்குமே பயப்படுறவன் தன்னை பயந்துட்டான்னு ஒத்துக்கவே மாட்டான். மாறாக அவன் மேலும் மேலும் வேற வேற வடிவத்துக்கு செல்வான். அந்த போட்டியை எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு அதைத்தான் இன்னைக்கு பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தேர்தல் கமிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஓட்டிங் ஜெண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் 47 கோடி வாக்காளர்கள் பெண்கள். அந்த 47 கோடி வாக்காளர்களும் அவங்களோட மனசாட்சி சொல்லும், இந்த ஆட்சி ஏதாவது நல்ல செஞ்சிருக்காங்களான்னா கிடையாது, நிச்சயமா கிடையாது. 10 வருஷமா சிலிண்டர் விலையை 400 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலையை 1000 ரூபாய் வரைக்கும் ஏத்திட்டு இப்ப ஆல்ரெடி ஒரு 100 ரூபாய் குறைச்சிங்க போன வருஷம். மறுபடியும் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு 100 ரூபாய் குறைக்கிறீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இதை நான் என்ன வேணாலும் அட்ராசிட்டி பண்ணுவேன், என்ன வேணாலும் அராஜகம் பண்ணுவேன், ஆனா நீங்க எனக்கு தான் வாக்களிக்கணும், என்னை நீங்க ஆதரிச்சுதான். சர்வாதிகாரம் இதுதான் தோழர். சர்வாதிகாரம் இப்படி, பாசிசம் இப்படிதான் செயல்படும். தான் வச்சதான் கட்டம், தான் ஒரு கட்சி மட்டும் தான் இருப்பான், மத்த கட்சி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப காங்கிரஸ் அக்கௌண்ட் முடக்கி இருக்கீங்க, அதுக்கு அர்த்தம் அதுதான்.
எனக்கு எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது. இப்ப இந்தியாவோடைய ரொம்ப மெயின் பார்ட்டி, ரொம்ப ப்ராமினென்டான பார்ட்டினா அது காங்கிரஸ் தான், இந்தியா அலையன்ஸோட. ம். அந்த அக்கௌண்ட்டே நீங்க முடக்குறீங்கன்னா நீங்க வேற என்ன உங்களுக்கு தோல்வி வயல வேற என்ன சொல்லுங்க. ம். நிச்சயம் பெண்கள் இதுக்கு பதில் சொல்வார்கள் தோழர். தேர்தல் வரை நம்ம அதை பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். இப்ப சமீபத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% அந்த மசோதாவ நிறைவேற்றினாங்க. அப்பவே பெருசா பேசப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட பாஜக நிச்சயமா பெண்கள் முன்னேற்றத்திற்கோ, இல்ல பெண்களுக்கு சம பங்கா குடுக்குறதுக்கோ முன்வர மாட்டாங்க. யோகி ஆதித்யநாத் கூட பேசினார் இல்லையா? பெண்களுக்கு சுதந்திரம் குடுச்சா அது ஒரு பேரழிவ உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. இப்ப அந்த இல்ல அது யார் சொல்றது பாருங்க. இவருக்கு சுதந்திரம் கொடுத்தது தான் பேரழிவு இப்போ பிரச்சனையே. பெண்கள்கிட்ட நீங்க அவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா கட்டமைச்சிருப்பாங்க தோழர். இது போன்ற நாட்டை அழிக்கிறது. ஏங்க புல்டோசரா வாங்கி கூச்சிட்டு இருக்காரு. அவர்லாம் போய் பெண்களை பத்தி பேசலாமாங்க அவரு? அதான் இப்போ தோல்வி பயம் பாஜகவுக்கு 47 கோடி மக்கள் பெண் வாக்காளர்கள்ல எத்தனை உழவு போகுது, எல்லாமே எதிர்பலையா தான் உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல பாஜக செய்யற எல்லாமே அவங்களுக்கு ஒரு பின்விளைவை ஏற்படுத்துற மாதிரியான இதுதான் நடக்கும் அப்படிங்கிற பேச்சுக்களை இப்போ அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தோல்வி பயத்தோடைய உச்சத்துல இருக்காங்க. அதனாலதான் அவசர அவசரமா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. மோடி காலையில ஒரு ஊர்ல இருக்கிறாரு, மத்தியானம் ஒரு ஊர்ல இருக்கிறாரு, சாயங்காலம் ஒரு ஊர்ல இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து எல்லா இடத்துலயும் மோடின்னு பேசணும்னு நினைச்சிட்டு பத்திரிகைகள்ல பண்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில இது ஒரு சலிப்பையும் கோபத்தையும் வெறுப்பையும் தான் ஏற்படுத்தும். ஏன்னா விலைவாசி உயர்வு, பெட்ரோல் உயர்வு, வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது 140 கோடி மக்கள்ல 80-90 கோடி மக்களை நேரடியாகவே பாதிக்கும். ஒரு 1-3% மக்கள் தான் இன்னைக்கு பெரும் பணக்காரர்களா இருக்கிறாங்க. இந்த மோடி அரசாங்கம் அந்த பெரும் பணக்காரர்களுக்காக மட்டும்தான் உழைச்சிருக்கு. அதுக்கு பல உதாரணங்களை சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த சுதா மூர்த்தி அவங்கள கூட இது பண்ணாங்க இல்லையா? இப்ப ராஜ்யசபா எம்பி ஆக்கி இருக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகத்துல போராடினாங்களே அந்த சுதாமூர்த்தியா? இல்ல ஜாலியன் படுகொலையிலிருந்து தப்பிச்சு வந்தாங்களே அந்த சுதாமூர்த்தியா? சோ அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காங்க. ராமர் கோவிலுக்கு திறப்பு விழாவில கூட திரௌபதி முர்முவை கூப்பிடல. ஆனா தமன்னாவையும் ஐஸ்வர்யா ராயையும் கூப்பிட்டு இருந்தாங்க. அததான் ராகுல் காந்தி அவர்களும் கிண்டல் பண்ணாரு. ஏடா அவங்க மட்டும்தான் உலகத்துல பெண்கள்னு இருக்க. இப்போ அந்த 33% இடஒதுக்கீடுன்னு வந்தா கூட இவங்க எந்த மாதிரியான பெண்களுக்கு இவங்க அதிகாரம் கொடுப்பாங்க? முன்னேறிய வகுப்புல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பானுங்களே தவிர ஏழை எளிய பெண்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இல்ல அதே இவங்க ஆட்சி நடத்துறது பாத்தீங்கன்னா சாமானிய மக்களுக்காகவோ இங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசிஸ்க்காகவோ கிடையவே கிடையாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா விளங்கிக்கணும். சீமான் மாதிரி சொன்ன நல்லா விளங்கிக்கிடணும். சாமானிய மக்களுக்காக இவங்க ஆட்சி செய்யறது கிடையாது. நிர்மலா சீதாராமன்களுக்காகவும் சுதா மூர்த்திகளுக்காகவும் அப்புறம் இந்த நுப்பூர் சர்மா இது போன்ற சித்ரா ராமகிருஷ்ணன் ஆமா தோழர் பாத்தீங்களா, மறந்தே போயிட்டோம் சித்ரா ராமகிருஷ்ணன். 2G கேஸ்ல கனிமொழி அவர்களை 1 வருஷம் ஜெயிலுக்குள்ள வச்சாங்க. ராமகிருஷ்ணன் பதில் இது கனிமொழியோ இல்ல ஒரு தேன்மொழியோ இது யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியா சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா அங்க சித்ரா ராமகிருஷ்ணன் என்பதால் அது ரொம்ப ரொம்ப பார்த்து பல்லு படாம செய்யறாங்க. அண்ணா கேள்வி கொடுத்திருக்காருங்க, பல்லு படாம செய்யறாங்க பார்த்து. எத்தனை ஆயிரம் கோடி அது அந்த ஊழல், பங்குச்சந்தை ஊழல் அப்படி ஆடிட்டர்ஸால கணக்கே பண்ண முடியாது தோழர். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு ஊழல் நடக்குதுன்னா அது நீங்க என்னத்தை செக் பண்ண முடியும்? எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கு, எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அது எந்த அளவுக்கு நீங்க கண்டே பிடிக்க முடியாது தோழர். அந்த மாதிரி தோழர் இது. சோ அதான் இவங்க ஆட்சி செய்வது அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும்தான். அது நம்ம பல முறை பேசிய. அதனால சாமானிய மக்களை பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. எப்ப கவலை வரும்னா தேர்தல் நேரங்கள்ல மட்டும் அவங்களுடைய வாக்குகள் வேணும் இல்லையா? சோ அப்ப மட்டும் அவங்க பாருங்க உங்க மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக சில டிராமா எல்லாம் செய்வாங்க. அமித்ஷா சொன்னது போல இதெல்லாம் ஒரு ஜும்லா, இதெல்லாம் ஒரு தேர்தல் ஜும்லா. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம அதாவது கேட்டுட்டு நம்ம அப்படியே கண்டுக்காம போயிடணும், இல்லைன்னா வாக்களிச்சிடணும். இதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ நான் கேட்கிறேன், 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க? 10 வருஷமா என்ன பண்ணீங்க? இப்ப பண்றீங்களா? 10 வருஷமா என்ன பண்ணீங்க? இங்க இருக்கிற பெண்களுடைய நேரடியாக அவர்கள் வாழ்வில் அவர்கள் பயன் பெறும் விதமாக ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீர்களா? அது சொல்ல முடியுமா? அப்படி கொண்டு வந்திருந்தீங்கன்னா சொல்ல முடியுமா? நாங்க பாக்கலப்பா சாமி, நாங்க பாக்கல.
இது வரைக்கும் எங்க வீட்டு பெண்களோ இல்ல எங்களை சார்ந்து இருக்கும் சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த உங்களை மோடியால நான் இந்த பயன் அடைஞ்சேன்னு வந்து சொல்லி நான் பார்த்ததில்ல, கேட்டதோ இல்ல. யாராச்சும் நீங்க பார்த்திருந்தாலோ கேட்டிருந்தாலோ தயவு செய்து சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் நாங்களும் கேட்கிறோம். ஏதாவது நீ செஞ்சு கொடுப்பா, நீங்க கொடுங்க, நாங்க வந்து மக்கள் கிட்ட சொல்றோம் மோடி இந்த நல்லதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு. நீங்க எங்க இருக்காரு தெரியுமா மோடி இன்னைக்கு? நீங்க ஏதோ ஒரு யானை மேல ஏறி சவாரி பண்ணிட்டு இருந்தாரு. காசிரங்கா நேஷனல் பார்க் அசாம்ல தலைவர் வந்து இன்னைக்கு யானை சஃபாரி போயிட்டு இருக்காரு. அப்ப நியூஸ்ல இப்ப கோடி மீடியாஸ் வந்து எப்படி போடுவாங்க, வாயிலா விலங்குகளுக்கு உணவளித்த புண்ணியவான் நமது பிரதமர் நியூஸ். ஆமா தோழர், சமீபத்துல ஒரு ஒரு கிரிட்டிசிசமே நேஷனல் மீடியா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி வந்து ஒரு விஷயத்த எம்பசைஸ் பண்றாரு, பாகிஸ்தானை விட இந்தியா வந்து வேலை வாய்ப்பின்மை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதை இவங்க வந்து பாகிஸ்தானோட இந்தியாவை கம்பேர் பண்ணி பாகிஸ்தானை பெருசா பேசுறாருன்னு நேஷனல் மீடியா வந்து பேசிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதை விட்டானுங்க. நேபாளம், பாகிஸ்தானு, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கம்மியா இருக்கு, இந்தியாவில கூடி இருக்குன்றத பேச மாட்டானுங்க. பாகிஸ்தானோட இந்தியாவை ஒப்பிட்டு பேசி பாகிஸ்தானை பெருசுன்னு சொல்லிட்டாரு ராகுல் காந்தி, அதை மட்டும் பேசுறாங்க. இங்க பேசுறவங்க யாருன்னு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க என்ன விஷயம் பேசுறாங்கன்னு யாரும் பாக்குறதே கிடையாது. ராகுல் காந்தி இதே யானை சவாரியா ராகுல் காந்தி செய்திருந்தால் என்ன தெரியுமா வந்திருக்கும் விமர்சனம்? வாயிலா ஜீவன் ஏறி உட்காந்து போறாரு பாத்தீங்களா அவரு. வாயிலா ஜீவன் மீது ராகுல் காந்தி போலாமா, இது சரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மோடி என்பதால் வந்து இது போலலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க தோழர். அதுதான் தோழர், இவங்களுக்கு கிட்ட வந்து செயல் திட்டம் எதுவும் இல்லை. இவங்களுக்கு மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ இந்திய பொருளாதாரத்தை பற்றியோ மக்களுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு வேலை இன்மை பற்றியோ இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. ஏன் இந்தியாவை பத்தி அவங்களுக்கு அக்கறை கிடையாது தோழர்? அதுக்கு வந்து சிறந்த உதாரணம் அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ் சைனா வந்து நம்ம எல்லைக்குள் வந்து அவனுடைய கட்டுமானங்களை எல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்மளால ஒரு சின்ன சேட்டலைட், எவ்வளவு சேட்டலைட் விடுறோம் இந்தியா, எவ்வளவு சேட்டலைட்ஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு. அந்த சேட்டலைட்ல எல்லாம் நீங்க பாக்குறீங்களா, கண்காணிக்கிறீங்களா? அதுல இருந்து உங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியும்ல, எந்த அளவுக்கு உள்ள வந்திருக்காங்க, சைனா வந்து அங்க என்ன மாதிரியான டிப்ளாய்மெண்ட்ஸ், அவனோட போர்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மொபைலைஸ் பண்றாருல உங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. இது மிகப்பெரிய தோழர். இப்ப நம்ம இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு வந்து அவன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை வந்து அவன் அனெக்ஸ் பண்ணிட்டானே, நீங்க என்ன பண்ணுவீங்க? இது இந்தியாண்மைக்கே வந்து ஒரு சவால். ஆனா அதை பத்தி எல்லாம் இவங்க எதுவும் பேசல. ஆனா இவங்களுக்கு உண்மையான த்ரெட் எது தெரியுமா? இவங்க வந்து உண்மையா த்ரெட் எடுத்துக்கிறது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன், குறிப்பா அதுல இருக்கிற பிரியாம்பிள். அந்த பிரியாம்பிள் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட். மக்கள் கூட இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் கிடையாது. அம்பேத்கர் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட். ஆனா அம்பேத்கர் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சவால்னு இவங்க வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஏன்னா பொது வெளியில இங்க இருக்கிற தலித் மக்கள் 18% வந்து நீங்க அம்பேத்கரை வந்து நீங்க தவறாக பேசினாலோ இல்ல இங்க இருக்கிற நடுநிலையாளர்களோ முற்போக்குவாதிகளோ அம்பேத்கரை பத்தி பேசினால் உங்களை வந்து காலி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வாக்கரசியில உங்களுக்கு என்னைக்குமே ஒரு அக்செப்டன்ஸ் இருக்காது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரியாம்பிள் இருக்கிற இந்த முக்கியமான விஷயங்கள், செகுலரிசம், சோசியலிசம், இந்த சோசியல் ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் எல்லாம் வருது இல்லைங்களா, இதுதான் இவங்களுக்கு பிடிக்கல. இந்த டெமோக்ரஸி அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு வந்து இந்த டெமோக்ரஸி வேண்டாம். அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸை வந்து கொடுக்க கூடாதுங்கிறதா அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய செயல் திட்டம். ஆனா அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு பொறுமையா டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பதே கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் தோழர் நகரும். இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து இவங்க கொண்டு வரதா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒருவேளை அது வந்தா யாருக்கு சிக்கலாக முடியும்? எல்லாருக்குமே சிக்கலாக முடியும். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு லா அண்ட் கஸ்டம்ஸ் இருக்கும், உங்க ஒரு ஊர்ல உங்க வட்டாரத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பழக்க வழக்கம்னு வரும்போது சிறுபான்மையினர், எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப மைனாரிட்டிஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். அவங்களுடைய மேரேஜ் ரைட்ஸ், அவங்களோட லேண்ட் ரைட்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், இது எல்லாமே மாறும். ஸோ இவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்றதுல இவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இவங்களுக்கு சனாதனம் இங்க இருக்கணும். அந்த 3 சுதாமூர்த்திகளும் நுப்பூர் சர்மாக்களும் நிர்மலா சீதாராமன்களும் இங்க வந்து ஏகபோக வாழ்க்கையை வாழணும், அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கணும். அதற்கு இங்க இருக்கிற மக்களுக்குள்ள ஒற்றுமை வரக்கூடாது. அவர்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு டிஃபரன்ஸை வந்து கிளறி விட்டு ட்ரிகர் பண்ணிட்டு அதுலயே அவங்க சண்டை போட்டு இருக்கணும். கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும், இங்க இருக்கிற மக்களுக்குள்ள ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப உங்களுக்கு எனக்குமே சரி, குணத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, வாழ்க்கை முறையிலையும் சரி ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கும் எனக்கும்.
ஆனா அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி உங்களையும் என்னையும் வந்து அடிச்சுக்க வைக்கிறது தான் இந்த சனாதனத்தோடைய ஒரு கான்செப்ட். அவங்க அங்க இருந்து தான் வருவாங்க. நாட்டோடைய டெவலப்மெண்ட் பத்தியோ, நம்மளோட ட்ரேடிங் பாலிசிஸ், நம்மளோட எஃப்டிஐ, நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது தோழர். அதை வந்து கவர் பண்றதுக்காக 2-3 அடியாட்களை வச்சிருப்பாங்க. உதாரணமா சொல்ல போனா மோடியே ஒரு அடியாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு மோடி ஒரு அடியாள், அவங்களோட ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுக்குற ஒரு அடியாள். அது போல ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஒரு அடியாள் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை. இங்க கலவரம் வரணுமா, சரி அப்ப என்ன பண்ணு, ஒரு சின்ன பொண்ணுங்க வந்து கூட்டு போயிட்டு வீடியோ எடு, அது சொன்னதை வந்து எடிட் பண்ணி இங்க பாருங்க, எனக்கு வந்து என்ன ஃபோர்சிபிளா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, என்னை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றிட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லாத விஷயத்த நீங்க வந்து வீடியோ எடிட் பண்ணி நீங்க போட்டு இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும். இது போல அவங்களுக்கு ஒரு ரீஜனுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஏஜென்ட்ஸை வச்சுதான் வந்து அவங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி மக்கள் அதை பத்தியே பேசிட்டு இருக்கணும். வளர்ச்சியை பத்தியும் முன்னேற்றத்தை பத்தியும் வாழ்வாதாரத்தை பத்தியும் பேசவே முடியாத அளவுக்கு ஒரு சூழலை இங்க உண்டு செய்து விட்டார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் வருகிற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு இந்த பெண்கள் 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 நம்ம சொல்றோம், பெண்கள் நம் நாட்டின் கண்கள், அதுதான் அது வந்து வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் நான் வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கிறது தோழர். மேலும் அடுத்து நம்ம ஏதாவது விரிவா பேசுவோம் மற்ற ஒரு அக்கேஷன்ல. தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி.